Hi guys, welcome to our channel Dark with Stomach. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3BHK இயக்குனர், அதாவது எட்டு தொட்டாக்கள் படத்தோட இயக்குனரான ஸ்ரீ கணேஷ் அவரோட இயக்கத்துல சரத்குமார், தேவயானி, சித்தார்த் இவங்களை தனி நிறைய பேர் சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு திரையரங்களை வெளியாகிற திரைப்படம் தான் இந்த ஒரு 3BHK. படத்தோட டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு கதை வந்து 2006ல் ஆரம்பிக்குது, சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. அப்போ வந்து இவங்க ஒரு வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க. அங்க போன ஒரு பிரச்சனை, அதுக்கடுத்து வேற ஒரு வீடு போறாங்க. நமக்குன்னு ஒரு நிலைய ஒரு வீடு இல்லைன்னா அதோட வழி எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்க ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு ஃபேமிலி இவங்களோட ஒரு கனவு வீடான ஒரு வீடு ஒன்று வாங்கணும், நமக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஆசை. அதை இவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கு. ஆனா இது இவங்க கையாண்ட விதம் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். வீடு வாங்கணும், வாங்கினாங்களா இல்லையா, அவ்வளவுதானே. ஸோ இதை வந்து அவர் கையாண்ட விதம் இருக்கு இல்லைங்க, டேரக்டர் ரொம்ப பிரில்லியண்டா கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீடு வாங்க முடியல, இல்ல அதுக்கான கஷ்டம்னா என்ன கஷ்டம், எதனால கஷ்டம், என்ன தடங்கள் அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் நம்ம எப்படியாச்சும் வீடு வாங்கலாம் சொல்லிட்டு சரத்குமார் ஒரு காசு ஒரு பக்கம் சேர்ப்பாரு, இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வரும். சரி ஓகே, அந்த ஒரு பிரச்சனை சமாளிப்போம்னு சொல்லிட்டு சமாளிப்பாரு. திரும்ப ஒரு பண்ணுவாரு, திரும்ப ஒரு ஒண்ணு வரும், திரும்ப ஒண்ணு பண்ணுவாரு, திரும்ப ஒண்ணு வரும். இப்படி இருக்கிறப்ப அந்த என்ன ஆனாலும் சரி வீடுதான் திரும்ப எழுந்து ஓடணும்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்களோட அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா நம்மளோட எதிர்காலமும் நம்ம பசங்களோட எதிர்காலமும் ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் அவ்வளவு ஒரு இது பண்ணியிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, சரத்குமாரா இருக்கட்டும், தேவயானி இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு இதுனாக்க, கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிடுச்சு சூரிய வம்சம் அந்த ஒரு திரைப்படம் வெளியாகி. அந்த ஒரு பேரை இங்க திரும்ப பாக்குறப்ப ஆடியன்ஸ் என் கூட பார்த்து எல்லாருமே அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், எப்படிங்க இந்த ஒரு பேர் எப்படி இருக்குங்கன்னா, இல்லைங்க எனக்கு அந்த ஒரு சூரிய வம்சம் பார்க்குற ஒரு ஃபீலே இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஒரு அவங்க டைம் டிராவலே பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு மென்டலி அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு பேர் பாக்குறப்ப. ஸோ அதை கேட்கறப்ப நமக்குமே ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் அத நான் சொல்றேன்டா இருக்கே. இவன் தான் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறேன். சர்ரா நீ ஏன் சொல்ற? மக்களே, இந்த படத்துல சித்தார்த்து ஸ்கூல் பையனா காலேஜ் பையனா இப்படி பல இதுல வராரு. எல்லாத்துலயுமே அவ்வளவு ஒரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நிஜமானுமேங்க இந்த திரைப்படத்துல ரெண்டு மூணு இடத்துல சித்தார்த்தோட ஒரு கோபம் ஒண்ணு இருக்கும். ஃபியூச்சர் வந்து ஐடிக்கு இருக்கு, ஆனா அது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ற இடமா இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு டயலாக் பேசுறப்ப எமோஷனை ஒரு விதமா கன்வே பண்ணணும். அப்ப ஒரு நாக்க கடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு டயலாக் பேசுவார் ஒரு மாதிரி. அதை பாக்குறப்ப ஒரு எமோஷனலா அந்த ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு இங்க உட்காந்து இருக்கிறப்ப அந்த ஒரு ஃபீல் நிஜமாவே ரொம்ப இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட டைலாக்ஸுங்க. நம்ம ட்ரைலர்ல ஒரு டைலாக் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இங்க உடைய வேலை நடையிலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இதை தாண்டி இன்னுமே ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை நான் இப்ப சொன்னாக்கா அதோட ஒரு மூமெண்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். இதை நீங்க தியேட்டர்ல பாக்குறப்ப அது ஒரு உணர்வு பூர்வமா அந்த ஒரு படத்தை உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஸோ இந்த படத்துல கடைசி வரையுமே சரத்குமார் ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சருக்காக ஓடிட்டு இருப்பாரு. அப்ப சித்தார்த் சொல்லுவாரு, நம்ம ஃபியூச்சருக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம பிரசன்ட் எந்த ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா அதை சொல்றப்ப அது நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றோம், அதுக்காக நிறைய ஓடுறோம். ஆனா அதுக்காக ஓடி 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 ஓடியே இப்ப நம்ம வாழ வேண்டிய இந்த ஒரு பிரசன்ட்டை நிறைய பேர் விட்டுடுறோம். அதாவது நம்ம ஃபியூச்சருக்காக ஓடுறது நல்ல விஷயம் தான், ஆனா பிரசன்ட்டை விட்டுட்டு ஓடுறதுங்கிறது இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியும் வச்சிருந்தாங்க, தெரிய வச்சிருந்தாங்க. இதை தாண்டி தங்கச்சா நடிச்சிருக்கக்கூடியவங்க அவங்களுமே எவ்வளவு ஒரு சூப்பரா யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். இப்போ சமீபத்துல ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு ரெண்டு மூணு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு நியூஸ் தான் ரிதன்யாவோட நியூஸ். அதோட விஷயம் என்னன்றது உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த நியூஸ் இப்பதான் நடக்குது, ஆனா இந்த ஒரு படம் எப்போ எடுத்திருந்தாங்கல்ல, ஆனா இந்த நியூஸும் இந்த ஒரு படமும் ஒரு இடத்துல சிங்க் ஆகுதுங்க. அதை பாக்குறப்ப என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல இவங்க எடுத்து இந்த ஒரு முடிவை ரிதன்யாவும் எடுத்திருந்தாங்கன்னா நிஜமாலுமே ஒரு வரவேற்கத்தக்கதா இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, இப்ப அவங்க இல்ல. ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டாலும் இதுக்கு அடுத்து இருக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், போல்டா நம்ம எதிர்க்க கத்துக்கணும். என்ன ஒண்ணு, நம்ம ஃபேமிலிக்காக ஐயோ நமக்காக இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, இதனால இந்த ஒரு விஷயம் இதாயிடும் அவங்களுக்கு கஷ்டமாயிடும் சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்கள் அதை சொல்ல முடியாம ரொம்ப வேதனைப்படுறது. இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டே மூணு டயலாக்ஸ்லயே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ரெண்டு மூணு டயலாக்ஸ்ல ரிதன்யா அவங்க அனுபவிச்ச வேதனையா இருக்கட்டும், ரிதன்யா மாதிரி இப்ப வரையுமே நிறைய பேர் அனுபவிக்கிற வேதனையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கு.
சரி நம்ம 3 BHK ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு நடக்கிறது பாக்குறப்ப நமக்கு அதோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால அதை பேசணும்னு தோணுச்சு. சில சமயம் சில விஷயங்களை நம்ம பேசிதான் ஆகணும் டார்க். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படத்தை இன்னுமே ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டா இருக்கட்டும், படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த 3BHK என்னதான் சொல்ல வருது, படம் இப்படிதான் இருக்கு அப்படிதான் நீங்க கேட்க வரீங்க. மொத்தத்துல இந்த ஒரு 3BHK நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு இயங்குறவங்களுக்கா இருக்கட்டும், நமக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த ஒரு இடத்துல நம்ம எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டிட்டு மாட்டோமா சொல்லிட்டு இப்படி அந்த வீடை சுத்தி இருக்கிற கனவுகளோட தான் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்போம். அப்படி ஓடுற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படம் பிடிக்கும். நம்ம ஏன் இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கோம், அதையே நம்மளால அச்சீவ் பண்ண முடியலங்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுக்கான செலவுகள் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும். இப்படி பேச நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு திரைப்படம் அவ்வளவு எங்கேஜா போகுதுன்னு கேக்குறீங்களா? சோ எங்கேஜா போகும் நான் சொல்ல வரல. ஆனா நமக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய ஒரு யதார்த்தத்தோட அது ஒரு மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதே நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் போயிடல, ரொம்பவும் இப்படி வந்து இல்ல, இதான் இப்ப இந்த ஒரு நேர்கோடு, இதுதான் இப்படி இருந்தா இதான் இதோட வழிகள் இருக்கும். இந்த ஒரு வீடு கட்டுறப்ப, இந்த ஒரு வீடு வாங்குறப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தரோட லைஃப்ல இருந்து நமக்கு அவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு லைஃப் தான் வாசுவோட லைஃப். அந்த ஒரு வாசு தான் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த ஒரு வீடுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை அவ்வளவு ஒரு அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, நான் ரொம்ப விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். பாய்.